ஓகே ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நாம் இன்னைக்கு ஆக்சுவலி நம்ம என்ன பார்த்துட்டு வரோம்னா அளவியல் 2D அதோட பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் இல்லைங்களா. ஸோ ப்ரீவியஸ் கொஷின் பார்த்துட்டு வந்திருக்கோம். ஸோ அதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே 20 கொஷின்ஸ் நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஒவ்வொரு வீடியோக்கும் பார்த்தோம்னா ஒரு 20 கொஷின்ஸாக நம்ம பார்த்துட்டு வந்துருக்கோம். 5 கொஷினாக பார்த்துட்டு வந்துருக்கோம். அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா ஒரு 20 கொஷின் வந்து முடிச்சிட்டோம் நாங்கள். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தோம்னா அடுத்த ஒரு 5 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த இதை பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னாலே ஓரளவுக்கு நீங்கள் முடிச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லா டைப் ஆஃப் எப்படிலாம் கேட்குறாங்க அப்படின்றது எல்லா டைப்பும் நம்ம வந்து இதில் ஓரளவுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இதிலே கவர் பண்ணிடுவோன்றதுனால ஸோ 2Dயில் எப்படி கொஷின்ஸ் கேட்டாலும் உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே இருக்கிற மெத்தட் வச்சு உங்களால் என்ன பண்ண முடியும்னா நீங்கள் வந்து போட்ட முடியும். ஸோ அதனால வந்து இந்த சீரீஸ் வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு சதுரத்தின் பக்கம் பார்த்தீங்கன்னா 20% அதிகரிக்கிறது எனில் அதன் பரப்பு எத்தனை சதவீதம் வந்து அதிகரிக்கும் அப்படின்றாங்க. அதாவது ஒரு சதுரம் இருக்கு, அதோட சதுரம் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஏதோ ஒரு அளவு வந்து இருக்கு. அந்த அளவுல இருந்து 20% வந்து அதிகரிச்சா அதோட பரப்பு எந்த அளவுக்கு எவ்வளோ % வந்து அதிகரிக்கும், எத்தனை சதவீதம் வந்து அதிகரிக்கும் அப்படின்றது தான் கொஸ்டின். ஓகேங்களா? அவங்க வந்து இப்போ என்ன இருக்கு அப்படின்லாம் சொல்ல. ஸோ நம்ம தோராயமா எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அதோட பக்கம் பார்த்தோம்னா 10 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சும்மா நாம ஒரு இது வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் அதை வந்து 1 எடுத்துக்கலாம், 2 எடுத்துக்கலாம். பட் நம்ம கேன்சல் பண்ணுறதுக்கு வந்து வசதியாக இருக்கிறதுனால நம்ம 10 எடுத்துக்கிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அடுத்து பார்த்தோம்னா என்ன அப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா இதோட பக்கம் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அதோட ஏரியா வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்னு கேட்குறாங்களா. அப்போ இதோட ஏரியா எவ்வளோன்னு தெரிஞ்சாதானே எவ்வளோ ஏரியா இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதனால என்ன பண்ணுறோம்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு ஏரியா கண்டுபிடிக்கலாம். சதுரத்துக்கு நமக்கு பரப்பளவுக்கு என்னன்னு தெரியும், ஏரியா ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். அப்போ இந்த ஏரியா வந்து பார்த்தோம்னா 10 × 10 100. ஸோ இது இப்போ இருக்கிறது வந்து இப்போ இருக்கிற இந்த ஸ்கொயர் இப்போ என்ன பண்ணுது 20% வந்து அதிகரிக்குது அப்படின்னா நார்மல் பர்சன்டேஜ் 100, 20% அதிகமாகுது. அப்போ என்ன எத்தனை பர்சன்டேஜா மாறும், 120% மாறுமா? ஓகே, இது வச்சுக்கோங்க. இப்போ வந்து என்னது 120% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா 20% வந்து பக்கம் அதிகரிக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல 10 சென்டிமீட்டர் இருக்கு இல்லையா, அந்த 10 சென்டிமீட்டர்ல 120% எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த வேல்யூ வச்சு தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். கரெக்டா? அப்ப அந்த 10 சென்டிமீட்டர்ல 120% எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. அப்பதான் நமக்கு வந்து பக்கம், அதாவது 20% அதிகமாயிடுச்சுல, 10% இருந்து தான் 20% அதிகமாயிருக்கு அப்படின்னும் போது அந்த 10%ல 120% எவ்வளோ நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சரி, ஓகே. அப்ப 10 × 120/100 அப்படின்னு போட்டோம்னா 0 0 கேன்சல், 0 0 கேன்சல், 12. இப்போ பக்கம் பார்த்தோம்னா கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது 20% அதிகமானதுக்கு அப்புறம் நம்மளுக்கு கிடைக்கிற பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 12. இப்போ இதுக்கு நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணுமா? ஏரியா கண்டுபிடிச்சோம்னா ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 12 × 12 144. இது இப்ப இது வந்து ஃபர்ஸ்டா இருக்கும்போது இருந்த ஒரு பரப்பளவு. இது பார்த்தோம்னா 20% அதிகமான ஆயிட்டதுக்கு அப்புறம் நம்ம கண்டுபிடிச்ச பரப்பளவு. இப்போ அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, அதாவது 20% அதிகமானதுக்கு அப்புறம் எவ்வளவு சதவீதம் கிடைச்சிருக்கு அப்படின்னு, எவ்வளவு சதவீதம் வந்து பரப்பளவு அதிகமாயிருக்குன்னு கேட்குறாங்க. அப்ப புதுசுல இருந்து பழசை நம்ம கழிச்சோம்னா நம்மளுக்கு வந்து மீதி இருக்கிறது தான் என்னது, இது அதிகமா இருக்கிற சதவீதம். ஓகேங்களா? ஸோ அப்ப இப்ப நம்ம புதுசா கண்டுபிடிச்சது அதிகமானதுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சது 144. முதல்ல இது பண்ணது 100, 2 மைனஸ் பண்ணா என்னது 44%. அப்படிதான் என்னது ஆன்சர். ஓகே, புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் வந்து தோராயமா நம்ம ஒரு 10 சென்டிமீட்டர் எடுத்துக்கிட்டு அதுக்கு நம்ம ஏரியா கண்டுபிடிக்கிறோம். ஏரியா கண்டுபிடிச்சா 100. இப்ப அடுத்து என்ன சொல்லுவாங்க, 20% அதிகமா இருக்குது. 100%க்கு 10 சென்டிமீட்டர் ஏரியா அப்படின்னா அப்ப 20% அதிகமாச்சுன்னா என்னவா மாறும், 120% தான் மாறும். அப்படிதானே? அப்படின்னும் போது அந்த 10 சென்டிமீட்டர்ல பக்கத்துல இருந்து 120% வந்து என்னன்னு கண்டுபிடிச்சாதான் இப்ப 20% அதிகமானதுக்கு அப்புறம் இருக்கிற ஸ்கொயரோட பக்கம் நம்மளுக்கு தெரியும். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், அந்த 10%ல 120% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சாச்சு, பக்கம் கண்டுபிடிச்சாச்சு. 20% அதிகம் ஆனதுக்கு அப்புறம்
வர நம்ம இது கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அதுக்கு அந்த இப்போ புதுசா கண்டுபிடிச்சதுக்கு ஏரியா கண்டுபிடிக்கணும். பரப்பளவு கண்டுபிடிக்கும் போது 144. இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? ரெண்டுக்கும் என்ன சதவீதம் எவ்வளவு அதிகமா இருக்குதுன்னு சொல்லிட்டு அதிகமானதுல இருந்து கம்மியா இருக்கிறத ஃபர்ஸ்ட்ல இருக்கிறத வந்து நம்ம கழிச்சோம்னா என்ன ஆகும், எவ்வளவு அதிகரிச்சிச்சு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாங்களா? ஸோ அப்போ 144 இருந்து 100 கழிச்சோம்னா என்ன ஆகும்னா 44%. அதுதான் மொத்தமா ஆன்சர். ஓகேங்களா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. 3√3 சென்டிமீட்டரை பக்கமாக கொண்ட ஒரு சமபக்க முக்கோணத்தின் குத்துயரம் காண்க. அதாவது லென்த் ஆஃப் ஆல்டிடியூட், ஃபைண்ட் த லென்த் ஆஃப் ஆல்டிடியூட் ஆஃப் an equilateral triangle of sides 3√3 சென்டிமீட்டர் அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஓகே, இதுல நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குத்துயரம், லென்த் ஆஃப் த ஆல்டிடியூட், இது கண்டுபிடிக்கணும். இதோடது ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள், சமபக்க முக்கோணத்தோட குத்துயரத்தை வந்து நம்ம பார்க்கணும், கண்டுபிடிக்கணும். அவங்க கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சைடு, அதோட பக்கம் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். அதாவது சைடுனா என்னது, பக்கம். அப்ப ஏ ஈக்குவல் டு 3√3 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ நம்மளுக்கு சமபக்க முக்கோணம் அதோட ஃபார்முலா என்னன்னு தெரியுமா? பரப்பளவுக்கு ஏரியா ஈக்குவல் டு √3/4 a². ஆனா அவங்க கண்டுபிடிக்க சொன்னது பார்த்தோம்னா ஏரியா கிடையாது. அவங்க கேட்டுங்கிறது பார்த்தோம்னா குத்துயரம்னா என்னன்னு சொல்லுவோம், ஹச்சுன்னு சொல்லுவோமா? ஆனா ஹச்சுன்றது இங்க இல்லை. எப்படி நம்ம இதை வச்சு கண்டுபிடிக்கிறது, சம்மந்தமே எல்லாம் போடுறோம் அப்படின்னு யோசிப்பீங்க. பட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு ஃபார்முலா தெரியும். நார்மலா ட்ரையாங்கல் அப்படின்னாலே முக்கோணம்னாவே ஒரு இது இருக்குமா, ஏரியாவுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குமா, ஏரியா ஈக்குவல் டு ஆஃப் BH. இங்க குத்துயிர் இருக்கா? அப்ப இந்த ஏரியா நம்மளுக்கு தெரிஞ்சா தானே இது நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? இங்க Pன்றதும் ஏன்றதும் ஒண்ணுதான். இது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், 3√3ன்றது தான் இது. ஆனா குத்துயரம் வந்து இதை வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் நம்ம ஏரியா கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா அதை கொண்டு வந்து இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணி குத்துயரம் வந்து கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? புரிஞ்சுச்சுங்களா? சரி, ஓகே, அதுக்கு தான் இதை ஃபர்ஸ்ட் பண்றோம். ஏன்னா சமபக்க முக்கோணத்துக்கு இருக்க ஒரே ஃபார்முலா வந்து இதுதான். ஓகேங்களா? சரி, ஓகே, போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலா வச்சு ஏரியா பரப்பளவு கண்டுபிடிக்கலாம். ஏரியா ஈக்குவல் டு √3/4 இன்ட்டு 3√3² அப்படின்னு எழுதலாங்களா? ஓகே, ஈக்குவல் டு √3/4 இன்ட்டு, இப்ப இங்க பாருங்க, இந்த ஸ்கொயர் வந்து கேன்சல் ஆயிடும். அப்ப 3 இன்ட்டு இந்த 3க்கு ஸ்கொயர் வருமா, 3² என்ன 9. ஓகேங்களா? அவ்வளவுதான் முடிஞ்சு. இப்ப நம்ம இது எழுதும் போது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 27√3/4 அப்படின்னு வருங்களா? 9 3 27. இந்த √3 இப்போ அப்படியே இருக்கட்டும். ஏன்னா இது பின்னாடி வந்து நம்ம கேன்சல் பண்றதுக்கோ இல்லை எதுக்கோ ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அப்போ பார்த்துக்கலாம். அதனால இது எப்படியே இருக்கட்டும். ஓகே, இப்போ நம்மளுக்கு என்னாச்சு, கிடைச்சாச்சு. அடுத்து நம்ம பார்க்கலாம். அடுத்து இப்போ நமக்கு ஏரியா கிடைச்சிச்சு. இப்போ இந்த ஏரியா கொண்டு வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணலாம். 27√3/4 ஈக்குவல் டு ஆஃப் பி என்னது, பினால ஏனால ஒன்றா √3 இன்ட்டு ஹச். இப்போ பாருங்க, இந்த √3 நம்ம கேன்சல் பண்ணிக்கலாங்களா? அதனால தான் இந்த இதை போட வேணாம், அப்படியே இருப்போங்க. ஓகே, இப்போ இந்த ஹச் வச்சு இதெல்லாம் இந்த பக்கம் கொண்டாங்க. இது பாருங்க, இது கூட கேன்சல் பண்ணலாம். இது பாருங்க 1 2 2 2 2 4. இது பாருங்க 1 3 3 9. ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சு. நம்ம எடுத்து வர வேண்டிய அவசியம் இல்லை. = 9/2. ஸோ வந்து இதை டிவைட் பண்ணோம்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 4 2 5. சரி 4 2 8. ரிமைனிங் 1 போட்டோம்னா 5. அப்போ 4.5. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஹைட் பார்த்தோம்னா 4.5 சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ நம்ம கொடுத்துருக்கிற வேல்யூ வச்சு எந்த ஃபார்ம்ல எப்படி யூஸ் பண்ணுன்றது தான் முக்கியம்.
நம்ம போன டைம் வந்து போன வீடியோல பார்த்தோம் இல்லைங்களா, 3 டிஃப்ரெண்டா 3 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. அது வந்து என்ன ட்ரையாங்கிள்லயே கொடுக்கல, மொத்தமா முக்கோணமும் கொடுத்தாங்க. 8, 10, 6 மொத்தம் கொடுத்தாங்க. இப்போ அவங்க கொடுத்துருக்கிறத வச்சு நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம், 3 வேல்யூ டிஃப்ரெண்டா இருந்துச்சுன்னா அது பார்த்தோம்னா அசசமா பக்கம் முக்கோணம் அப்படின்னும் போது √(s × s - a s - b) அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சோம். ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணோம், கொஸ்டின் வச்சு புரிஞ்சுக்கணும் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த ஃபார்முலாக்கு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ தனியா இந்த பிளேலிஸ்ட்லேயே கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் அதை தான் கொடுத்தேன். ஃபார்முலா கொடுத்துட்டு தான் நான் சமக்குள்ளாரே வந்தேன். ஸோ அதனால நீங்க அதை போய் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா நல்லா மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் இங்க எப்படி கொஸ்டின் இதில் கேட்டாலுமே இந்த ஃபார்முலா வச்சு இப்படி கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா தன்னால வரும். இதெல்லாம் நீங்க போட போட தான் வரும். எப்படி நீங்க எடுத்துனே இது போடலாம், எப்படி நீங்க எடுத்துனே இது வந்துச்சு, எப்படி நான் யோசிக்கிறது, இப்படி கேட்கறதுலாம் ஒரு யூஸும் கிடையாது. நீங்க போட போட தான் வரும். இப்போ நீங்க கிவன் வந்து ஏ கொடுத்துட்டாங்க, பக்கம் வந்து கொடுத்துட்டாங்க, கொடுத்துட்டு குத்துயரம் கேட்கறாங்க அப்படின்னா பக்கம், அதாவது சமபக்க முக்கோணத்துல குத்துயரம் ஹச்சுனாதான் குத்துயரம். குத்துயரம் வந்து இதுல இல்லவே இல்லையே, எப்படி இது கண்டுபிடிக்குதுன்னு சொல்லி ஸ்டக்காகி உட்காரக்கூடாது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பொதுவாக வந்து முக்கோணத்துக்கு ஏரியா = ½ கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்முலா டக்குன்னு ஞாபகம் வரணும், ஏன்னா இதில் தான் வந்து குத்துயரம் வந்து வந்திருக்கு. அப்ப இந்த ஃபார்முலாவில் வந்து அப்ளை பண்றதுக்கு நம்ம கிட்ட வேல்யூ எப்படி கொண்டு வரணும்ன்றதை யோசிக்கும் போது இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணாதான் நம்மளுக்கு ஏரியா கிடைக்கும். அந்த ஏரியாவை கொண்டு போய் இதுல பண்ணோம்னா நம்மளுக்கு குத்துயரம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு தாட் வரும். இது எப்போ வரும் அப்படின்னா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாதான் வரும். இருந்துச்சுங்களா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 48 சதுர சென்டிமீட்டர் பரப்புடைய ஒரு முக்கோணத்தில், என்ன முக்கோணம்லாம் சொல்லும், மொத்தமா முக்கோணம்ட்டாங்க. அதன் அடிப்பக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட குத்துயரத்தை விட என்னது 4 சென்டிமீட்டர் அதிகம் அப்படின்னா அதோட அடிப்பக்கத்தோட அளவு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது ஒரு ட்ரையாங்கிள்ல அதோட ஏரியா 48 ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதோட பேஸ் இஸ் 4 சென்டிமீட்டர் கிரேட்டர் தென் ஆல்டிடியூட். அதோட ஆல்டிடியூட் விட 4 சென்டிமீட்டர் அதிகம். அப்போ லென்த் ஆஃப் த பேஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ வந்து கேட்கறது என்ன, பேஸ் வந்து கண்டுபிடிங்கன்றாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு ட்ரையாங்கிள், ஒரு முக்கோணத்தோட ஏரியா பரப்பளவு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏரியா பார்த்தோம்னா 48 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்து என்னன்னு சொல்லியிருக்காங்க, அதோட அடிப்பக்கம் பார்த்தோம்னா 4 சென்டிமீட்டர் அதிகம் அதோட குத்துயரத்தை விட அப்படின்றாங்களா. ஸோ அதோட அடிப்பக்கம் என்னன்றாங்கன்னா அதோட குத்துயரத்தை விட எது 4 சென்டிமீட்டர் அதிகம். நீங்க யோசிப்பீங்க 4h தான் வரணும், நீங்க என்ன h+4 அப்படின்றீங்க அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா கொஸ்டின் வந்து நல்லா படிக்கணும். அதாவது குத்துயரத்தோட 4 சென்டிமீட்டர் அதிகம் தான் சொல்லியிருக்காங்க, தவிர 4 மடங்கு அதிகம்னு சொல்ல. இதுதான் வந்து நம்ம பண்ற வந்து மிஸ்டேக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா அவங்க மடங்கான்னு சொல்லியிருக்காங்களா இல்ல அதிகம்னு சொல்லியிருக்காங்களா பார்க்கலாம். இப்ப 4 மடங்குனா என்னன்னு போட்டுக்கலாம், 4h அப்படின்னு போட்டுக்கலாம். பட் அவங்க கேட்டுக்கிறது என்னன்னா அதிகமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன பண்ணோம், பிளஸ் பண்ணணும். ஸோ மடங்குன்னு வருதா இல்ல அதிகமான்னு மட்டும் சொல்லியிருக்காங்களா பார்க்கணும். ஸோ அப்படின்னு பார்த்தா இங்க என்ன கேட்டிருக்காங்க, அதிகமா இருக்குன்னு தான் சொல்றாங்க. இப்ப அதிகமா இருக்குன்னா அதோட குத்துயரத்தை விட 4 சென்டிமீட்டர் என்னது அதிகமா இருக்கு. ஓகே, இது கண்டுபிடிச்சாச்சு. ஹைட் அவங்க எதுவுமே சொல்ல, ஹைட் வந்து நம்ம என்ன குத்துயரத்தை வந்து குத்துயரம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, நம்ம கிட்ட கொஸ்டின் கேட்கறது என்னது, பேஸ் என்ன, அதோட அடிப்பக்கம் என்னன்னு கேக்குறாங்க. ஓகே, இதெல்லாம் கிடைச்சாச்சு. இப்ப நம்ம முக்கோணத்தோட ஏரியா வந்து கொடுத்துட்டாங்களா, அப்ப ஏரியாவுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியுமா, மொத்தமா முக்கோணம் கொடுத்தாங்களா என்னன்னு தெரியுமா, இல்ல இவங்க கொடுத்துறத வச்சு பாருங்க, பி கொடுத்துருக்காங்க, ஹச் இருக்கா, அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன, A = ½ × B × H. எல்லாத்துக்கும் முன்னாடி இதுல அப்ளை பண்ணுங்க. 48 = ½ × B என்னது h+4 × H. ஓகேங்களா? இப்ப இது எல்லாமே சால்வ் பண்ணுங்க. 48 × 2 = இந்த என்ன இருக்கு, h+4 × H இருக்கு. இப்ப இந்த H உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுங்க. 48 × 2 எவ்வளவு வரும், 96 வரும். ரைட். இது உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணா h² + 4h. ஓகேங்களா? எல்லாம் ஒரே பக்கம் கொண்டு வந்தோம்னா என்ன வரும், h² + 4h - 96 = 0 வரும். இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிருது. அதான் பாதி முக்கால்வாசி ஆன்சர் கிடைச்சிடும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ -96 அப்போ என்ன பண்ணும், இதுல வந்து பாத்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணா -96 வரணும்.
ஆட் பண்ணால் +4 வரும். அந்த மாதிரி என்னன்னு பார்க்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா 12 இருக்கா? ஸோ 12 வச்சுக்கலாம். ஆன்சர் வந்து 12. ஸோ தெரியலனா கூட ஆப்ஷன்லேருந்து எடுங்க. ஏன்னா உட்காந்து மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கிறத விட ஆப்ஷன்லேருந்தே தேடி பாருங்க. ஸோ வந்து இங்கேருந்து நம்ம 12 தெரியலாம், ஒன்று கொடுப்பாங்க. 12 நம்ம எடுத்துக்கலாம். 12 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எது கூட இது மல்டிப்ளை பண்ணால் இது வந்து 96 வரும்னு பார்த்தோம்னா 8ன்னு சொல்லலாமா? 6 1 96. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா என்ன வரும்? +4ன்னு வரும். ஆட் பண்ணோம்னா ஏதோ ஒரு இதில் மைனஸ் வரும். அது வந்து பார்த்தோம்னா +4ன்னு வரும். அப்போ 12 8. ஓகே, நம்மளுக்கு ஆட் பண்ண என்ன ஒன்று +4ன்னு வரணுமா? அப்போ 12 பக்கத்தில் மைனஸ் போட்டோம்னா இப்படி வராது. அப்போ இது ப்ளஸ் மைனஸ் எதில் வரும்? 8. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஓகே, இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x + 12 × x - 8 = 0ன்னு எழுதலாமா? அப்போ ரெண்டையும் பண்ணீங்கன்னா x = -12 x = +8ன்னு வரும். எப்பவுமே மைனஸ் லென்த் வந்து மைனஸ்ல இருக்காது. அப்ப இந்த வேல்யூ கிடையாது. x = 8 தான் என்னது கரெக்ட். இப்போ நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? x அதாவது h இவ்வளோ h தான் நம்ம போட்டுருக்கோம். ஹைட்டு தானே போட்டுருக்கோம். ஹைட்டு அப்போ ஹைட் = என்னது? 8. நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது ஹைட்டு. இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? அடிப்பக்கம் கேட்டிருக்காங்க. அடிப்பக்கம் இங்க என்ன ஃபார்முலா இருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்னன்னு போட்டுருக்கோம்? b = h + 4ன்னு போட்டுக்கோமா? அடிப்பக்கம் h ஹைட் நாங்கள் வச்சுக்கோ 8 + 4 b = 12 சென்டிமீட்டர். அந்த ஆன்சர் அவ்வளோதான். புரியுதுங்களா? ஸோ வந்து ஏரியா கொடுத்துட்டாங்க. பேஸ் வந்து ஒரு ஈக்குவேஷன் மாதிரி அவங்க கொடுத்துட்டாங்க. அதை எடுத்து நம்ம எழுதிக்கிட்டோம். ஹைட் அதே தான் கொடுக்கல. ஸோ நம்ம கேட்கறது வந்து அடிப்பக்கம். ஸோ பிஹெச் கொடுத்துட்டாங்க. நம்ம ட்ரையாங்கிளுக்கு வந்து என்ன ஃபார்ம்லாம் தெரியும்? ஆஃப் பிஹெச் அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதில் கொண்டு வந்து எல்லா வேல்யூவும் நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணோம்னா ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு அதாவது ஹைட் வந்து கிடைக்குது. ஸோ ஹைட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம ஆனால் கொஸ்டின் கேட்டுக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம அடிப்பக்கம் தான். ஸோ அடிப்பக்கம்ன்றதுனால b = h + 4 அப்படின்றது தான் அடிப்பக்கமோட ஈக்குவேஷன். ஸோ அதனால அந்த ஹைட்டை கொண்டு போய் பேஸ்ல நம்ம சப்ஸ்டியூட் பண்றோம். நம்மளுக்கு அடிப்பக்கத்தை வந்து கிடைச்சிச்சு. இவ்வளவுதான் விஷயம். ஓகேங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. 10 மீட்டர் 8 மீட்டர் 5 மீட்டர் அளவுள்ள ஒரு அறையில் வைக்கப்படும் மிக நீளமான கோலின் அளவானது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வந்து அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஆக்சுவலி இது 3D கொஸ்டின் வரும். ஸோ ஓகே பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ரூம்னாலே அது எப்படி இருக்கும்? இப்படி இருக்குமா? அது எப்படி இருக்கும்? கியூபாய்ட், அதாவது பார்த்தீங்கன்னா 3D வெர்ஷன்ல இருக்குமா ரூம்? அப்போ எப்படி இருக்கும்? வரமாட்டது ஒரு நிமிஷம். ஓகே, ஒரு ரூம்னா எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். ஓகேங்களா? இது வந்து என்னது? கியூபாய்ட் அப்படின்வாங்களா? தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கனசெவ்வகங்களா? ஐ திங்க் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ரூம் வந்து இப்படிதான் இருக்கும், ரெக்டாங்கிள் ஷேப்ல. அது வந்து 3Dல இருக்கும். ரெக்டாங்கிள் வந்து 3, அதாவது செவ்வகம் வந்து 3ல வந்து அதுதானே கியூபாய்டு. அதான் எனக்கு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இது 3D வரும், பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, அதாவது அங்கே வைக்க போற ஒரு அறையில் என்ன பண்ணாங்க, மிக நீளமா ஒரு கோல் ஏதோ ஒன்று வைக்க போறாங்க. அந்த மாதிரி கோல் வச்சாங்கன்னா அந்த கோலோட தோராயமான ஒரு ஹைட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எவ்வளோ நீளம் இருக்கும்? ஓகே, நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஒரு வடிவம் இருக்கு அப்படின்னா, அதாவது மேக்சிமம் ஒரு கியூப், ஒரு ஸ்கொயர் சதுரமா எடுத்துக்கோங்க, ஒரு செவ்வகமா எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு கன செவ்வகம் எப்படி எடுத்தாலுமே அது லாங்கஸ்ட் கோல், அதாவது நீளமான கோல் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டாங்கனாவே அதோட நீளம் பார்த்தீங்கன்னா எப்படி வச்சா நீளமா இருக்கும், அதாவது இருக்கிறது நீளமா இருக்கும் அப்படின்றதுதான். இது இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம், இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம், இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம். ஸோ இது 3 விதமா நம்ம கோடு போடும்போது எது நீளமா இருக்குன்னு பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியும். அதோட அந்த டயாகனல் என்ன குறுக்கு கோடுங்குவாங்களா? ஸோ அதுதான் என்னது நீளமா இருக்கும். மற்றது எதை கம்பேர் பண்ணாலுமே அதோட நீளம் தான் அதிகமா இருக்கும். அப்ப அந்த ரூம்ல வைக்கக்கூடிய ஒரு நீளமான
கோல் அப்படின்னாவே என்னது, இப்படி வைக்கிற அந்த கோலா தான் இருக்கும். அப்ப அவங்க இன்டைரக்டா எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த கோல்னா டயகோனல், அதோட குறுக்கு கோடோட நீளம் என்ன, அததான் வந்து இன்டைரக்டா நம்ம கிட்ட கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மாடல் வந்தாவே இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ஒரு ரூமோட நீளமான கோல் எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சாங்கன்னா அதோட நீளம் எவ்வளோ அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கவே அதோட குறுக்கு நீளம் வந்து கேட்டு, அதாவது டயகனல் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ வந்து டயகனல், அதாவது டயகனல் கியூபாய்டோட டயகனல் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் ஹச் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ ஓகே, இதுல பாத்தீங்கன்னா எல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 10, பி பாத்தீங்கன்னா 8, ஹைட் பாத்தீங்கன்னா 5. ஸோ எப்படி மாத்தி வச்சாலுமே அதே தான் வரப்போகுது. ஸோ எல் ஸ்கொயர் வந்து 100, பி ஸ்கொயர் 8, 8 64, ஹச் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 5 25. ஓகே, இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணலாம். 100 + 9 8, அப்போ பார்த்தீங்கன்னா 189. மக்களே இங்கே 100 இருக்கு, இது நம்ம வெளில எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில எடுத்து 10 √89 அப்படிலாம் போட்டுறாதீங்க மக்களே. ஏன்னு பார்த்தோம்னா மல்டிப்ளைல இருந்துச்சுன்னா எடுக்கலாம், ப்ளஸ்ல இருக்கும்போது எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? இது ஜென்ரலான ஒரு ரூலு, இது தெரியும் நினைக்கிறேன். சப்போஸ் தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆட் பண்ணி போட்டோம்னா √189. ஸோ ரூட்டை இப்போ 12 ஸ்கொயர் எவ்வளோ, 144. 13 ஸ்கொயர் பார்த்தோம்னா 169 வரும். 14 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 256 நினைக்கிறேன். 14 × 14 6 1 4 5 4 1 196 வரும். ஓகே, 196. இப்போ இங்க இருக்கிற வேல்யூ விட எந்த ஸ்கொயரோட வேல்யூ கம்மியா இருக்குன்னு பாருங்க. ஏன்னா அப்படித்தானே பார்க்க முடியும். ஏன்னா இது வந்து டைரக்டா ஸ்கொயர் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனால பார்த்தீங்கன்னா டைரக்டா வந்து பார்த்தீங்கன்னா போட முடியாது. ஸோ அது அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம போடணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து 189க்கு முன்னாடி இருக்கிற ஸ்கொயர் நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னா 13 ஸ்கொயர் தான் என்னது கம்மியா இருக்கு. இது வந்து 196, அதனால அது வரது வந்து வாய்ப்பு கிடையாது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 13 சம்திங்ல தான் பார்த்தோம்னா நம்மளுக்கு வேல்யூ வந்து கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து ஆன்சர் இருக்கான்னு பாருங்க. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் 13.75 மீட்டர். அப்போ ஆன்சர் என்ன, 13.75 மீட்டர் அப்படின்னு நம்ம ஈஸியாக போட்டு போயிடலாம். நீங்க உட்காந்து போட்டுட்டு இருக்கீங்களா அவசியம் கிடையாது. ஸோ கொஸ்டின் அந்த மாதிரி தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. அதனால பயப்படாமல் நீங்க பண்ணலாம். இல்லை நீங்க வந்து இந்த டிவிஷன் மெத்தட்ல நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருந்தாலும் யூஸ் பண்ணி நீங்க போடலாம். அதாவது டைம் கன்சூமிங். இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளா நம்ம போட்டு முடிச்சிடலாம். ஸோ மெத்தட் என்னன்னு பாருங்க. அதாவது ஒரு ரூம் வந்து கொடுத்துட்டாங்க. ஒரு ரூம்ல பார்த்தோம்னா நீளமான கோல் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இந்த மெத்தட்ல தான் போடணும். அதோட குறுக்கு கோடு கண்டுபிடிச்சு போட்டோம்னா அதான் ஆன்சர். ஸோ இப்படிதான் இன்டெரக்டா கொஸ்டின் கேட்பாங்க. புரிஞ்சுங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போய். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. ஒரு மனிதன் சைக்கிளில் வட்டமாக உள்ள இடத்தை சுற்றுகிறான். அவனின் வேகம் 14.4 km/மணி. அவன் எடுத்துக்கொள்ளும் நேரம் 1 நிமிடம் 28 நொடி. ஆனால் அதன் பரப்பு எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஒரு மனுஷன் என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அவனோட ரேஸ் கோர்ஸ் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அதை பாத்தீங்கன்னா வட்ட வடிவில் தான் இருக்கும் நார்மலா. இது வட்டமான்னு கேட்காதீங்க, ஒரு நிமிஷம். ஓகே, இப்படி வட்டமா இருக்குங்களா? ஸோ இப்படி கூட எடுத்துக்கலாம், இன்னொரு வட்டம் எடுத்துக்கலாம், ஏன்னா இப்படிதானே இருக்கும். ஓகே, இப்ப என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வட்டமாக இடத்த வந்து என்ன சைக்கிள் வந்து ஓடிக்கின்னு அப்படியே சுத்திட்டு வரான். உள்ள சுத்தல, மொத்தமா சுத்திட்டு வரான். ஓகேங்களா? இப்படி சுத்திட்டு வரும்போது அவன் எத்தனை வேகத்துல வரானா 1 கிலோமீட்டர் சரி அத பாத்தீங்கன்னா 14.4 km/h. 1 மணி நேரத்துக்கு 14.4 கிலோமீட்டர் வேகத்துல பார்த்தோன்னா அவன் வந்துட்டு இருக்கான். அது வந்து அவன் எத்தனை அந்த கிலோமீட்டர் வேகம் இது அதுக்கப்புறம் அந்த டிஸ்டன்ஸ் எத்தனை நேரத்துல பார்த்தோம்னா கவர் பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 நிமிடம் 28 நொடி. இதுல பார்த்தோன்னா அவன் கவர் பண்றான். ஓகேங்களா? ஸோ ஒருத்தன் வந்து சைக்கிள்ல 14.4 km/h அந்த வேகத்துல 1 நிமிஷம் 28 நொடி என்ன பண்றான், கவர் பண்ணிருக்கான். அப்படின்னா அவன் அந்த கவர் பண்ண அந்த பரப்பு இருக்கு இல்லையா, அந்த பரப்பு பார்த்தோன்னா எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இதுதான் கொஸ்டின். ஓகே, கேட்கறத பார்த்தோம்னா ஏரியா என்ன, அவ்வளவுதான்.
அவங்க கொடுத்துனுங்கிறது வேகம் கொடுத்துருக்காங்க, எவ்வளவு நேரத்துல அவங்க அந்த 14.4 கிலோமீட்டர் வரான் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் கொடுத்துக்கிறது, அவ்வளவுதான். இதை வச்சு என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து பரப்பு கண்டுபிடிங்க அப்படின்ட்டாங்க. ஓகே, ஓகே. நம்ம இப்ப இதுல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். ஸ்பீடு எவ்வளோ? 14.4 கிலோமீட்டர் பர் ஹவர். ஒரு மணி நேரத்துக்கு 14.4 கிலோமீட்டர் ஓடுறானா. டைம் அவன் எடுத்துக்கிற டைம் பார்த்தீங்கன்னா 1 நிமிடம் 28 நொடிகள். ஓகே. ஸோ இப்போ என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ நார்மலாக இப்படி இந்த வட்டத்துல அவன் சுத்திட்டு வரானா என்ன பண்ணுவான், அதோட சுற்றளவு தான், அந்த சுற்றியை தான் சுத்துவான். உள்ள ஏரியாக்குள்ள ஃபுல்லா கவர் ஆகும், உள்ள ஃபுல்லா கவர் ஆவானா இல்லை, இதுதான் வந்து அவன் சுத்திட்டு வருவான். அப்படின்னா என்னது, சுற்றளவுல தான் அவன் சுத்திட்டு வரான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நோட் பண்ண வேண்டியது சர்க்கம்ஃபரன்ஸ், அதாவது அதோட சுற்றளவு. ஸோ நம்மளுக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் என்னது, ஃபார்முலா 2πr, வட்டத்தோட சர்க்கம்ஃபரன்ஸ். அதுக்கப்புறம் நம்மகிட்ட கேட்க கொஸ்டின்னா பரப்பு, ஏரியா பார்த்தோம்னா πr ஸ்கொயர். இது ரெண்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இது இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஸ்பீடு, இந்த டைம், இதெல்லாம் பேசிக் யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும். இப்போ கிலோமீட்டர் பர் ஹார்ன் கொடுத்தாங்கன்னா அது நம்ம நார்மலா எப்பவுமே எப்படி கன்வெர்ட் பண்ணிங்கன்னா மீட்டர் பர் செகண்ட் கன்வெர்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி மினிட்ஸ் அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா மினிட்ஸை செகண்டா கன்வெர்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி எல்லாமே பேசிக் யூனிட்டா கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்றப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கும். ஓகே, எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஸ்பீடு எடுத்துக்கலாம். ஸ்பீடு வந்து 14.4 கிலோமீட்டர் பர் ஹாரா. இது நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணோம், மீட்டர் பர் செகண்ட். நம்மளுக்கு நல்லாவே தெரியும் 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர் அப்படின்னு தெரியும். அதே மாதிரி ஒரு செகண்டுக்கு பார்த்தோன்னா, ஒரு மினிட் பார்த்தோன்னா 3600, சரி ஒரு ஹார் பார்த்தோன்னா 3600 செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இன்னும் நல்லா படிச்சிருந்தவங்க, இதுக்கு நல்லா இது பண்றவங்க, இதுக்கு முன்னாடி இதுக்கு போட்டவங்க அவங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். டைரக்டா கிலோமீட்டர் டு ஹார், அது மீட்டர் பர் செகண்டா மாத்தணும்னா டக்குன்னு அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, 5/18 மல்டிப்ளை பண்ணிக்குவாங்க. இந்த 5/18 எப்படி வருது அப்படின்றதான் பார்த்தோம்னா இங்க ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்றேன். ஓகேங்களா? சரி, ஓகே. அது எப்படின்னு பார்க்கலாம். கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம், மீட்டர் பர் செகண்டுக்கு மாத்த போவோம் அப்படின்னா 1 கிலோமீட்டருக்கு 1000 மீட்டரா, 1000 மீட்டர் டிவைட் பை 1 மணி நேரத்துக்கு 3600 செகண்ட், 3600. இதை என்ன பண்ணிடுறாங்கன்னா அப்படியே கேன்சல் பண்ணுங்க. 1 5 2 18. இதெல்லாம் வந்து டைரக்டா எடுத்தோன்னு என்ன பண்ணிடுவாங்கன்னா 5/18 மல்டிப்ளை பண்ணிடுவாங்க. கிலோமீட்டர் ஹார்ல இருந்து மீட்டர் டு செகண்ட் மாத்தினாலும் இன்டூ 5/18. இதுதான் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னொரு டைம் 1000 3600 அப்படின்னு நீங்க போட்டுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவசியம் கிடையாது. அதுக்கு தான் நான் இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணா நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஏன் போடுறோன்னு புரிஞ்சுக்கும். நெக்ஸ்ட் டைம் நீங்க இந்த ஸ்டெப்பை நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டைரக்டா கிலோமீட்டர் டு ஹவர்ல இருந்து மீட்டர் டு செகண்ட், மீட்டர் பர் செகண்ட் மாத்தினாலே 5/18 மல்டிப்ளை பண்ணின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு போயாச்சு. அதனால நம்ம என்ன பண்றோம், 14.4 இன்ட்டு 5/18 நம்ம என்ன பண்றோம், நம்ம டைரக்டா மல்டிப்ளை பண்றோம். சரி, ஓகே. இதை அடிக்கலாங்களா? 2ஆல் அடிச்சோம்னா 7.2. இது பாத்தீங்கன்னா என்னது, 9 வரும். 9ஆல் அடிச்சோம்னா 9, 0.8, 8 5 40, 40 ஒரு புள்ளி தள்ளி அடிச்சோம்னா 4. அப்ப 4 மீட்டர் பர் செகண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டைரக்டா அடிக்க கத்துக்கோங்க. மேலே கீழே 100ஆல மல்டிப்ளை பண்ணணும், 10ஆல மல்டிப்ளை பண்ணலாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஸோ இது வந்து நீங்க ட்ரை பண்ண தான் வரும். ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணீங்கன்னா தான் டக்குன்னு உங்களுக்கு போட முடியும், டைம் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ நீங்க 100ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்றதா இருந்தாலும் நீங்க பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் எத்தனை ஸ்பீடு, 4 மீட்டர் பர் செகண்ட். ஓகே, 1 கண்டுபிடிச்சிட்டோம். இன்னொன்று என்னது, ஒரு நிமிஷம் 28 செகண்ட் அப்படின்றாங்களா. ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை செகண்ட், 60 செகண்ட். நமக்கு நல்லா தெரியும். அப்ப நம்ம கிட்ட என்ன கொடுத்துருக்காங்க அவங்க, டைம் ஒரு நிமிஷம் 28 செகண்ட். அப்ப என்ன பண்ணும், ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்ட் பிளஸ் அது கூட வந்து ஒரு 20 செகண்ட் ஆட் பண்ணிருக்காங்களா. மல்டிப்ளை பண்ண கூட ஆட் பண்ணணும். ஏன்னா ஒரு நிமிஷம்னா என்னது, ஒரு நிமிஷம் கூட 28 செகண்ட் ஆட் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். அப்ப 60 பிளஸ் 28 எவ்வளவு வரும், 88 செகண்ட். ஓகே, 2 கண்டுபிடிச்சாச்சு.
ஓகே, இதுல கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கும் ஃபார்முலாவுக்கும் சம்மந்தமே இல்லாம இருக்கே, என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்பதான் நீங்க ஒரு விஷயத்த வந்து யோசிக்கணும். ஓகேங்களா? என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இப்ப நான் என்ன சொன்னேன், அவர் வந்து என்ன பண்ணாரு, இந்த வட்டப்பாதையில ஓடிட்டு இருக்காரா? ஓடிட்டு இருக்காருன்னா இது என்னது? இது சுற்றளவு தானே. அந்த சுற்றிட்டு இருக்கிற அளவு தானே சுற்றளவுன்னா, அதைத்தானே சுற்றளவுன்னு சொல்லுவோம். அப்ப நம்மளுக்கு இங்க ஒரு விஷயம் ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டோமா? அதாவது அந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் மொத்தமா இருக்கிற அந்த தூரமும் சர்க்கம்ஃபரன்ஸும் ஒண்ணு, அதோட சுற்றளவும் ஒண்ணு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா? அப்ப நம்ம டிஸ்டன்ஸ்க்கு ஃபார்முலா தெரியுமா? அப்படின்னா அதோட தூரம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியுமா? என்னது? t is equal to ஸ்பீட் இன்ட்டு டைம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடிக்கடி படிப்போம். தூரம் ஈக்குவல் டு வேகம் இன்ட்டு நேரம் அப்படின்னு சொல்லி அடிக்கடி படிப்போமா? இதுவும் டிஸ்டன்ஸ்னா என்னது? சர்க்கம்ஃபரன்ஸ்னா அப்ப சர்க்கம்ஃபரன்ஸ். அப்ப நம்ம என்னது? சுற்றளவு நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்ப ஸ்பீடு என்னது? 88 இன்ட்டு சாரி, ஸ்பீடு வந்து 4, டைம் பார்த்தோன்னா 88. இது மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 32 3 32 35 352 மீட்டர். இப்போ நம்ம கண்டுபிடிச்சது பார்த்தோம்னா சுற்றளவு. ஒரு விஷயத்த நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, ஆனா நம்ம கொஸ்டின் கேட்டிருக்கிறது என்னது? பரப்பு தான் வந்து நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. ஓகே, சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு ஃபார்முலா என்ன? சரி, பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா? ஏரியா ஈக்குவல் டு நம்ம மேல பார்த்தோம் இல்லையா, பை ஆர் ஸ்கொயர். நமக்கு இங்கே இங்க நம்ம பரப்பை கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு தேவையானது என்ன வேணும்? அதோட ஆரம் வேணும். ஆனா நம்ம கிட்ட ஆரம் இல்லை, அதுக்கு பதிலாக சுற்றளவு இருக்கு. சுற்றளவுக்கு நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? 2πr தெரியுமா? இப்போ 2πr ஈக்குவல் டு 352 போடலாங்களா? இப்படி போட்டா நம்ம ஆர் கண்டுபிடிச்சிடலாங்களா ஈஸியா? அதான் பண்ண போறோம். அப்ப 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு ஆர் ஈக்குவல் டு 352. ஆர் ஈக்குவல் டு 352 இன்ட்டு 7 டிவைட் பை 22 இன்ட்டு 2. ஓகேங்களா? ஓகே, இது பாருங்க, அது 11 நாள்ல அடிக்கலாம். 2 11 3 2 கரெக்டுங்களா? 1 1 6 1 8. அப்ப ஆர் ஈக்குவல் டு என்னது? 56 மீட்டர். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் இது கீழே 22 வந்துச்சுன்னா மேலே 11 நாள் அடிக்கிற மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் வந்து அதை ஃபர்ஸ்ட் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போங்க. ஒவ்வொன்றா சின்னதுலேருந்து போயிட்டு இருக்கிறதால இப்படி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக போக ஆரம்பிங்க நம்பர்ஸ். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? ஏரியாக்கு தேவையான ஆரத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான், ஆரம் கிடைச்சாச்சு. ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். பரப்பு என்ன? ஏ ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர். இப்போ 22/7 இன்ட்டு 56 இன்ட்டு 56. இது கேன்சல் பண்ணாங்களா? ஒன்னு 8. ஓகேங்களா? இப்ப எல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்க. 16 17 இன்ட்டு 56 6 3 42 44 45 4 10 30 3 35 38 3 8 9 8 56 மீட்டர் ஸ்கொயர். ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். என்ன பண்ணுவீங்க? மல்டிப்ளை பண்ணிட்டு போயிடணும். ஸோ இது கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி தான் இருக்கும். பட் கான்செப்ட் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியான ஒரு கொஸ்டின். சுத்திட்டு வராங்கனாவே சுற்றளவு சுத்திட்டு வராங்க, இந்த மாதிரி லேப் போறாங்க, இந்த மாதிரி விஷயம் அப்படி சொன்னாங்கனாவே அப்படின்னா அவங்க அதை சுத்திட்டு தான் வராங்க. சுத்திட்டு வராங்கனாவே சுற்றளவு நம்ம கிட்ட கையில இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. சுற்றளவுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். கேட்குறது பார்த்தோன்னா ஏரியா, அவங்க கொடுத்துருக்கிறது ஸ்பீடும் டைமும். அதோட பேசிக் ஃபார்முலா யூனிட்டுக்கு வந்து மாத்திருங்க. கிலோமீட்டர் பர் ஹாரா மீட்டர் பர் செகண்டுக்கு மாத்திருங்க. அதே மாதிரி மினிட்ஸ் ஹார் இருந்துச்சுன்னா அதை வந்து செகண்டுக்கா மாத்திருங்க. இப்படி மாத்திட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஏரியா கண்டுபிடிக்கும் நம்மளுக்கு தேவையானதை பார்த்தோம்னா ரேடியஸ், அதாவது ஆரம் தேவை. ஏன் நான் ஏரியாவை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச கூடாதா? அதுல இருந்தா ஆறு இருக்குன்னு பார்த்தோன்னா நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சர்க்கம்ஃபரன்ஸ், அதாவது சுற்றளவுக்கான தேவையான ஒரு அதாவது கிவன் அவங்க கொடுத்துருக்கிறது தான் இருக்குதே தவிர நம்ம ஏரியா டேட்டா கண்டுபிடிக்கிற மாதிரி அவங்க கொடுப்பீங்க. அதனாலதான் அப்படியே தலையை தொட்டு சுத்தி மூக்க தொடுவாங்கன்னுவாங்களே, அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சுற்றளவு கண்டுபிடிச்சு
அந்த சுற்றளவு கண்டுபிடிச்சு அதுல இருந்து ரேடியஸ் ஆரம் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் நம்ம ஏரியா கண்டுபிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம அவங்க டைரக்டா சுற்றளவுலாம் கொடுக்கல. மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தூரத்தை வந்து அவங்க கவர் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு டைமும் ஸ்பீடு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து என்னன்னு நம்ம வந்து லாஜிக்கா நம்ம யோசிக்கும் போது அவங்க சுத்திட்டு வர அந்த டிஸ்டன்ஸ், அது அந்த தூரமும் அதோட சுற்றளவும் ஒண்ணு அப்படின்றத லாஜிக்கா நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நாம வந்து சர்க்கம்ஃபரன்ஸ், அதாவது அந்த சுற்றளவை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்றோம். அந்த டிஸ்டன்ஸ், அந்த தூரத்துக்கு நம்மளுக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியும்னா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சுற்றளவும் தூரமும் ஒண்ணு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம கிட்ட கொடுத்துருக்கிற யூனிட் ஸ்பீடும் டைமும். அப்ப டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைமிங் ரெண்டத்தையும் போட்டோம்னா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் சி, சுற்றளவு கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப அப்பயுமே முடிஞ்சா இல்ல, நம்மளுக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அவங்க கேட்கிறது பரப்பளவு. அப்ப சுற்றளவு வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது சுற்றளவோட ஃபார்முலா 2πrன்னு தெரியும். நம்மளுக்கு வேல்யூ இருக்குது, அதோட வேல்யூ இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு கடைசியா ஆரத்தோட வேல்யூ கிடைச்சிச்சு. இப்ப அது இல்லாதனால தானே நம்மளால பரப்பளவே கண்டுபிடிக்க முடியல. இப்ப ஆரமே கிடைச்சு போச்சு. அப்ப அடுத்து பரப்பளவு கொண்டு போய் போட்டோம்னா ஆன்சர் வந்தாச்சு. ஓகேங்களா? ஸோ நீங்க இவ்வளவு பெரிய சம்ம வந்து நீங்க டக்குன்னு போகணும் யோசிச்சு போனா என்னது, இந்த கான்செப்ட் வந்து இப்பதான் போகணும்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கிட்ட மட்டும் தான் உண்டு. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்திருக்கு, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து எப்படிலாம் போடலாம்னு சொல்லிட்டு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா போயிடும். ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வாட் இஸ் த ஏரியா ஆஃப் ஃபீல்டுக்கு பதிலாக ஜஸ்ட் வந்து சர்க்கம்ஃபரன்ஸ், அதாவது சுற்றளவு மட்டும் கண்டுபிடிங்க அப்படின்னா இதோட நின்றுருக்கேன். இதோட டிஸ்டன்ஸ் நம்ம அங்கே கண்டுபிடிச்சோம் இல்லையா, இங்க பாருங்க டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதோட நின்றுருக்கேன். அப்புறம் வேற எப்படி கொஸ்டின் கேட்கலாம், ஏரியா மட்டும் கேட்காம அவங்களோட ஆரம் மட்டும் கண்டுபிடிங்க அப்படின்னாங்கன்னா இதோட நிற்கும். இப்ப ஏரியா பரப்பளவு கேட்டனால தான் ஏரியா இங்க வரைக்கும் வர மாதிரி இருக்கு. ஸோ இதுல 3 டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே ஒரு 5 சம் நம்ம கவர் பண்ணிட்டோம். ஐ திங்க் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். மக்களே மறக்காம கீழே போடுங்க மக்களே கமெண்ட்ல. அடுத்த வீடியோல போடுறேன். சரி, பாக்குறேன்.